அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கப் போவது விநாயகர் சதுர்த்தி அன்று பாட வேண்டிய திருப்புகழ் பற்றி. விநாயக கடவுள் அவதரித்த நாளையே விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகிறோம். உலகிலுள்ள அனைவராலும் விநாயகர் சதுர்த்தி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விநாயகர் அவதரித்த நாளான ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் நாம் விநாயகரின் அருளை முழுவதுமாக பெறுவதற்கு இந்த திருப்புகழை பாடி நாம் விநாயகரின் அருளை பெறலாம். இந்த திருப்புகழை 21 முறை விநாயகரை நினைத்து எந்த காரியம் நிறைவேற வேண்டுமோ அந்த காரியம் தடையின்றி நடைபெற நாம் விநாயகர் பெருமானிடம் இந்த திருப்புகழை பாடி வணங்குவோம். விநாயகர் சதுர்த்தி அன்று மட்டுமல்லாது ஒவ்வொரு புதன்கிழமையும் அல்லது வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி அன்றும் இந்த திருப்புகழை நாம் 21 முறை பாராயணம் செய்யலாம். நிச்சயம் விநாயகரின் அருளை நாம் பெறலாம். அந்த திருப்புகழானது உம்பர் தருமேனி என்னும் 3ஆம் திருப்புகழ் ஆகும். திரு அருணகிரிநாதர் அவர்கள் இயற்றிய திருப்புகழில் இது 3ஆம் திருப்புகழ் ஆகும். இது பொது பாடல்களில் உள்ள திருப்புகழ். விநாயகப் பெருமானை போற்றி பாடப்படும் இந்த திருப்புகழ் நாம் தினமும் பாராயணம் செய்தால் நிச்சயம் வெற்றி அடையலாம். காரிய தடை இருந்தால் அதையில் நாம் வெற்றி அடையலாம். இப்போது அந்த திருப்புகழை பார்ப்போம். உம்பர் தரு தேனு மணி கசிவாகி உன்கடலிற் தேனமுது உணர்வூறி உம்பர் தரு தேனு மணி கசிவாகி உன்கடலிற் தேனமுது உணர்வூறி இன்ப ரசத்தே பருகி பலகாலும் எந்தனுயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே. இன்ப ரசத்தே பருகி பலகாலும் எந்தனுயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே. தம்பி தனக்காக வனத்து அணைவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே. தம்பி தனக்காக வனத்து அணைவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியேனே. அன்பர் தமக்கான நிலை பொருளோனே 5 கரத்து ஆனைமுகப் பெருமாளே. அன்பர் தமக்கான நிலை பொருளோனே 5 கரத்து ஆனைமுகப் பெருமாளே. 5 கரத்து ஆனைமுகப் பெருமாளே. 5 கரத்து ஆனைமுகப் பெருமாளே. விண்ணவர் உலகிலுள்ள கற்பகமரம் காமதேனு சிந்தாமணி போன்று கொடுத்துதவுவர் என் உள்ளம் நெகிழ்ந்து வீசும் ஒளி வீசும் பார்க்கடலில் தோன்றிய இனிய அமுதம் போன்ற உணர்ச்சி என் உள்ளத்தில் ஊறி இன்ப சாற்றினை நான் உண்ணும்படி பலமுறை என் உயிரின் மீது ஆதரவு வைத்து அருள்வாயாக. தம்பி முருகனின் பொருட்டு திணைப்புணத்திற்கு வந்தடைவோனே தந்தை சிவனை வலம் செய்ததால் கையிலே பழத்தை உடையவனே அன்பர்களுக்கு வேண்டிய நிலைத்து நிற்கும் பொருளாக விளங்குபவனே 5 கரங்களையும் யானை முகத்தையும் உடைய பெருமானே என்று இப்பாடலில் விநாயகர் பெருமானை போற்றி பாடப்பட்டுள்ளது. முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை மனம் புரிய வள்ளிமலைக்கு சென்ற பொழுது ஓங்கார வடிவெடுத்து வள்ளி முருகனுடன் சேர அருள் புரிந்தார். 5 கரம் என்பது கணபதியின் 5 கரங்கள் ஆக்கல், அழித்தல், அளித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 பெருந்தொழில்களை புரிகின்றார் என்று கூறப்படுகிறது. அனைவரும் இந்த திருப்புகழை